காரம் தானே எனக்கு பிடிக்கும். இந்த ஊறுகாயில் கொஞ்சம் வெல்லம் போடணும், ஏன்னா நார்த்தங்காயோட அந்த கசப்பு வந்து தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக லிமிட்டாக சேர்க்கணும், வெல்லம் அதிகமாக இல்லை. पिल्लो कम इन साइड त्याला आत सोडून जा. पण तो लगेच पळून जातो. சீக்கிரமே சாப்பிட்டீங்களா ஹரிதம்பி? இன்னைக்கு எங்களுக்கு தான் லேட் ஆச்சு, ஊறுகாய் தாளிக்கிறதுனால எனக்கு லேட் ஆகிடுச்சு. இன்னைக்கு மதியானம் குட்டி பையன் தூங்கும்போது தாளிச்சிருந்தேன்னா அந்த டைம் எனக்கு வந்து சேவாக இருந்திருக்கும். எப்போதும் போல் ஈவினிங் 6:30 7 o'clockலாம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கலாம். நேரம் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருப்பேன். பில்லோ கம் ஹியர், கம் ஆன், तोक उंदीर मामा ये कुठे गेले बघता तू? उंदीर मामा उशीकडे ठेव कपाटा खाली गेले. நைட்டே தாளிக்கலான்னு பார்த்தேன், பட் ஆனால் டைம் இல்லை, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால நைட்டே கட் பண்ணி வச்சுட்டேன், ஏன்னா கட் பண்ணுறதுக்கு அப்புறம் டைம் கிடைக்காது அப்படின்னு. ஸோ பகல் ஃபுல்லாக நான் ஸ்டாப்பாக ஒர்க்கு, அதனால் மத்தியானமும் முடியலை. ஆமாக்கா, மழை கரண்ட் போயிட்டு வருது. இங்கே நீங்கள் மார்னிங் அத்தனை தடவை கரண்ட் போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 தடவையாவது கரண்ட் போயிட்டு வந்துருச்சு. ரஞ்சித் பிரதர் இன்னைக்கு அங்கே என்ன சாப்பாடுன்னு கேட்டேன், எதுவும் சொல்லலை. ஹரிதம்பி வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? அம்மா என்ன சொல்கிறாங்க? அம்மாட்ட பேச சொல்கிறேன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் ஃபோனே பண்ணலை, என்னாச்சு? மணித்தம்பி வாங்க வாங்க. வணக்கம் தம்பி, வாங்க சாப்பிட வாங்க. இன்னைக்கு நான் லைவ் லேட்டாக தான் ஆரம்பித்தேன், 8:30 மேலே தான் ஸ்டார்ட் பண்ணேனே. மணி என்ன 9:15 ஆச்சா? ½ an hour ஆச்சு. 3rd leg டன் அக்கா. தேங்க்யூ ஸோ மச் தம்பி. சாப்பிட்டீங்களா? சீக்கிரமே வந்துட்டிங்களா? இப்போ தான் முதல்ல ரஞ்சித் பிரதரை கேட்டுட்டு இருந்தாங்க, உங்களுக்கு காணுமேன்னு. அதான் சொல்லிகிட்டு இருந்தேன், நீங்கள் வேலை முடிச்சுட்டு வர்றதுக்கு லேட் ஆகும். ஸோ நான் எனக்காக லைவ் லேட்டாக போட்டால் அப்போ வந்துடுவாங்க அப்படின்னேன். நான் டைம் ஆயிடுச்சு அதான். ஹரிதம்பி எனக்கு புரியல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அன்றைக்கி லேட் ஆகிடுச்சுங்கிறது சொன்னீங்களா? இன்னும் இல்லை. ஹரிதம்பி வந்து மணித்தம்பிகிட்ட ப்ரோ எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. இன்னும் இல்லைக்கா, அம்மா தோசை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அக்கா. ஓகே. இன்றைக்கி எங்கள் வீட்லேயும் தோசை தான். நேற்று வச்ச சாதம் கொஞ்சம் இருக்குது, அது இப்போ நான் சாப்பிட்டுட்ருக்கேன். 2 தோசை கொஞ்சம் சாதம். ஹரி ப்ரோ, நீங்கள் எல்லார் வீட்லேயும் தோசை தானா? இங்கே அடிக்கடி இருக்காது, எப்போயாவது ஒரு தடவை தான் இருக்கும். இப்போ அண்ணா விரதம், என்னோட குட்டி பையனும் அதிகமாக சாப்பாடே சாப்பிட மாட்டேங்கிறான் இல்லையா, அவனுக்கு தோசை பிடிக்கும். அதனால தான் அந்த தோசை, காலையில் இட்லி, நைட்லேருந்து இப்போ தோசை. நலம் ப்ரோ. அண்ணா சாப்பிட்டாங்களாக்கா? சாப்பிட்டாங்க.